வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருந்த காலம். மூதறிஞர் ராஜாஜி சேலத்தில் வழக்கறிஞராக தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் ஒரு சமயம் தன்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பணியாளர் ஒருத்தரை கூப்பிட்டார். இதை பார்ப்பா, இந்த அஞ்சல் தலையை இந்த தபால் கவரில் ஒட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த ஆள் உடனே அந்த கவரையும் ஸ்டாம்பையும் வாங்கிட்டு போனார். பசை தடவி ஸ்டாம்பை கவரில் ஒட்டினார். திருப்பி கொண்டுகிட்டு வந்து ராஜாஜிக்கிட்ட கொடுத்தார். இவர் அதை வாங்கி பார்த்தார். உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அவரால் சிரிப்பை அடக்க முடியல. அந்த பணியாளரை பார்த்து, ஏன்பா, நாங்கள் எல்லாரும் எவ்வளவோ பாடுபட்டு முயற்சி பண்ணி போராடிட்டு வர்றோம், ஆனால் எங்களால் முடியல, எங்களால் முடியாத அந்த காரியத்தை நீ ஒரு நிமிஷத்தில் செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சிரித்தாராம். பணியாளருக்கு உடனடியாக ஒன்றும் புரியல. என்னன்னு பார்த்தார். அப்புறம் ராஜாஜி சொன்னாராம், ஆமாப்பா, நீ ஒரு நிமிஷத்தில் பிரிட்டிஷ் மன்னரை வந்து கவுத்துட்டியே அப்படின்னாராம். அப்புறம்தான் விவரம் புரிஞ்சிருக்குது. அந்த பணியாளர் மன்னர் உருவம் இருந்த அந்த தபால் தலையை அந்த கவரில் தலைகீழாக ஒட்டி வச்சிருக்கிறார். அதை பார்த்துட்டு தான் ராஜாஜி அப்படி சொன்னாராம். இந்த நகைச்சுவை உணர்வு அவருக்கு இயல்பாகவே இருந்தது. சேலத்தில் வெங்கட சுப்பையர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான வக்கீல், அவரும் ராஜாஜியும் ஒரு ஊரில் பொதுக்கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி ரயிலில் சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி நேரம். வெங்கட சுப்பையர் ஜன்னல் ஓரமாக உட்காந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு இடத்துல அவரோட கை கடிகாரம் நழுவி ஜன்னல் வழியாக வெளியில் வந்துட்டு தான். அவர் உயிருக்குயிராக பாதுகாத்து வச்சுருந்த வாட்ச் அது. ஏன் தெரியுமா? அவர் வக்கீல் ஆகிறதுக்கு முன்னாடி சென்னை கிறித்துவ கல்லூரியில் பணியாற்றிக்கிட்டு இருந்தார். பணி முடிஞ்சு விலகிறப்போ அவர்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் அன்புக்கு அடையாளமாக ரொம்ப பிரியமாக கொடுத்த கை கடிகாரம் அது. அப்பேற்பட்ட அன்பு பரிசை திடீர்னு இழந்து விடுறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும்? ஐயோ, வாட்சி வெளியில் விழுந்துட்டுதே அப்படின்னு பதட்டத்தோடு சத்தம் போட ஆரம்பித்தாராம். ராஜாஜி பக்கத்தில் தான் உட்காந்துருக்கிறார். இருந்தாலும் இதை கேட்டுவிட்டு பதட்டப்படலை, பதில் எதுவும் சொல்லலை. அவர் பாட்டுக்கு என்னத்தையோ 1 2 3ன்னு எண்ணிகிட்டே வந்தாராம். வெங்கட சுப்பையர் ரொம்பவும் வேதனைப்பட்டிருக்கார். என்னங்க இது, என்னோட அருமையான கை கடிகாரம் நழுவி வெளியில் விழுந்துட்டுது, அதுக்காக நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னென்னா இதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காமல் குழந்த மாதிரி என்னத்தையும் எண்ணிக்கிட்டே வர்றீங்களே அப்படின்னாராம். அப்பவும் ராஜாஜி ஒன்றும் பதில் பேசலை. அவர் பாட்டுக்கு விடாமல் எண்ணிக்கிட்டே வந்தார். அடுத்த ஸ்டேஷனில் வண்டி நின்றுது. ராஜாஜி ஸ்டேஷன் மாஸ்டரை கூப்பிட்டார். அவர் வந்ததும் அவர்கிட்ட சொன்னாராம், சார், எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். நாங்கள் வர்ற வழியில் என் நண்பரோட வாட்ச் வெளியில் விழுந்துட்டுது. அது விழுந்த இடத்துலேருந்து தந்தி கம்பங்களை விடாமல் எண்ணிக்கிட்டே வந்திருக்கிறேன். இவ்வளவு கம்பங்களுக்கு அப்பால் அது கிடக்கும். தயவு பண்ணி யாரையாவது அனுப்பி அதை தேட ஏற்பாடு பண்ணுங்க. அது கிடச்சிட்டுதுன்னா எங்களால் முடிஞ்ச அன்பளிப்பு தர்றோம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு லெட்ரு போடுங்க, கிடச்சிட்டுதுங்கிற விவரத்தை நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களாம். அப்படின்னு சொல்லி முகவரியெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க. கொஞ்ச நாளில் அந்த கடிகாரமும் வந்து சேர்ந்துட்டு தான். இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, பதற்றம் அடையக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பதற்றம் அடையக்கூடிய நேரத்தில் கூட அறிவை சிதற விடாமல் செயல்படுத்துகிற சாமர்த்தியம் எல்லாருக்கும் சுலபமாக வந்துவிடாது. அவரோட நகைச்சுவை உணர்வுக்கு இன்னொரு உதாரணம். ஒரு தடவை அவரை பார்க்குறதுக்கு ஒரு நண்பர் வந்தாராம். என்னப்பா பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜாஜி. இப்போ நான் நிறைய கதை கட்டுரையெல்லாம் எழுதுகிறேன் சார், புத்தகம் போடுறேன் அப்படின்னாராம் வந்தவர். அப்படின்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாராம் ராஜாஜி. இங்கே எழுத்தை நம்பி யாரும் காலம் தள்ள முடியாதுங்கிறத அவ்வளவு தெளிவாக அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.